இருக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனாவோருக்கு முதல் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த புக்கே பண்ணுற ஆர்டர் உடனே இதில் சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வைஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் நல்ல அமௌண்ட்டாகவே கிடைக்குது. இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்தில் மீனா இருக்காங்க. உடனே ரொம்பவே கோவப்பட்டு விஜயா இப்படியெல்லாம் பணத்தை வேஸ்ட் பண்ணுற சில பணக்காரங்களும் இருக்காங்க நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நல்லதுக்காக யாருனாலும் செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ முத்து மீனா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. மீனா எல்லா ஆர்டரும் கிடைச்சது போக மீதி இருக்க பணத்தை சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக உண்டியல் ஒன்று வாங்கிட்டு முத்து கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத விஜயா பார்த்து வீட்டில் யாரும் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு உள்ள வராங்க. உடனே ஏன் நாங்கள் இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா, எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொன்னதும் எல்லாருமே கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே நாளைக்கு பார்வதியோட வீட்டுக்கு வரணும்னு சொன்னதும் ஏன் வரணும், எதுக்காக வரணும், பிளட் டொனேட் பண்றதுக்காக தான் வரணும்ன்றாங்க. என்னாச்சு ஆண்டிக்கு, ஏன் இப்படி பிளட் டொனேட் பண்றதுக்கு அதுக்கு எதுக்குன்னு சொல்லி பேசுறாங்க. என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு வாங்கன்னு சொன்னதும் இப்ப எல்லாருமே அடுத்த நாள் காலையில வந்துட்டாங்க. காலையில வந்ததுமே விஜய் இங்க பாருங்க, எவ்வளவு ரத்தம் வேணும்னாலும் நீங்க தாராளமா என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்கன்றாங்க. உடனே பார்வதி விஜயா மொத்த ரத்தமும் எடுத்துட்டா உன் உடம்புல உயிரே இருக்காதுன்றாங்க. ஏய் நான் ரத்தத்தை எடுக்க சொல்லல, நிறைய வீடியோஸா ஜூம் பண்ணி என்னவே எடுக்கணும், அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன்றாங்க. இப்ப விஜய் பிளட் கொடுத்துட்டு வந்ததும் டே மனோஜ் நீ போய் பிளட் கொடுடான்னு சொல்லிட்டு மனோஜ் அனுப்பி விடுறாங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு மூடி அளவு மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் பிளட்டை கொடுத்துட்டு வந்ததும் உள்ள அப்படியே விழுந்துடுறாங்க. உடனே பார்வதி ஓடி விஜய் மீடியாக்காரங்க வராங்கன்னு சொன்னதும் உடனே வீடியோ எடுக்கிறாங்க. நான் பிளட் கொடுக்கறத ஒரு சேவையாவே வச்சிட்டு இருக்கேன். இது மட்டும் கிடையாது, நான் நிறைய விஷயம் செஞ்சிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னுடைய அப்பா எனக்காக பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பஞ்சு மிட்டாயை கூட நாய்களுக்கு போடுவேன்றாங்க. இது என்னடா புது ட்விஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. முத்து மீனா கிட்ட என் அம்மா ஏதோ ஒண்ணு பண்றாங்க, ஆனா என்னன்றதுதான் எனக்கு கொஞ்சம் கூட புரியலன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் புலம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயா பேசுறதெல்லாம் கேட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நான் இது எல்லாமே பண்றேன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் யாரு தெரியுமா, என்னுடைய புருஷன் அண்ணாமலை தான். அவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்காரு. அதனாலதான் இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாமே என்னால செய்ய முடியுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அண்ணாமலை மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருக்கும் புதிராவே இருக்கு. விஜயா செய்யற விஷயம் மட்டும் தெரிஞ்சா முத்து என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.